நேற்று அடித்த மண்ணு காற்றோட விளைவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் கழுவுன கார் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். திரும்பி இந்த வண்டியை நம்ம கழுவணும். இப்போ ஒரு வண்டியில் 4 வண்டி மொத்தம். முன்னாடிலாம் வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 நாள் 15 நாளைக்கு மேலே வரும். இப்போ என்னடான்னா 3 நாள் 4 நாள்லேயே வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ தானே ரீசெண்டாக வந்து வாங்கினோம், அதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சான். இப்போ திரும்ப வாங்க வந்திருக்கோம். வாங்க போய் வாங்கலாம். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? 90s கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் ஒன்று பண்ணுவாங்க, என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று தாங்க சொன்னோம் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நைட்டு டியூட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:30 மணி. நம்ம சொன்னது அவங்க காதில் கேட்டுருச்சு போல். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்ஆர் டர்கைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. பெட்ரோல் வந்துட்டு கம்மியாக இருக்குது. நேராக போய் பெட்ரோல் போட வேண்டியதான். வாங்க போகலாம். வழக்கம் போல் தாங்க அல்திரிஸில் தான் வந்துட்டு பெட்ரோல் போட போகிறோம். அல்திரிஸில் பெட்ரோலை போட்டுட்டு வாட்டர் பாட்டிலுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மெய்டு. அதுவுமே வாங்கிட்டு ஒரே தடவையாக 2 பில்லையும் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர வேண்டியதான். வாங்க போகலாம். பெட்ரோல் போட்டாச்சுங்க. பெட்ரோல்லாம் விலைலாம் மாறலாம் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. இங்கே நான் வந்த நாள்லேருந்து ஒரே விலை தான். பெட்ரோல் நார்மல் வந்துட்டு 91 வந்துட்டு 2.18, சூப்பர் வந்துட்டு 2.33, ஒரே விலை தான். அதனால தான் வந்துட்டு காட்டல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நேராக வாட்டர் பாட்டில் தான் வாங்க போகிறோம். நைட்டு மண்ணு காற்றடிச்சிது, அதோட மழை லைட்டாக பேஞ்சிருக்குது. கண்ணாடியில் வந்துட்டு அந்த இது இருக்குது பாருங்கள், மழை பெஞ்ச அந்த இது. இன்னும் வண்டி கழுவவே இல்லை, போயிட்டு வந்துட்டு தான் 4 வண்டியை கழுவணும். கடைக்கிட்ட வந்தாச்சு. நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, வாங்க போகலாம். இந்த கடையில் தான் மக்களே நம்ம வாட்டர் பாட்டில் வாங்க போகிறோம். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் வந்துட்டு 50 காசு கம்மியாக இருக்கும் ஒரு கார்ட்டனுக்கு. அப்போ வந்துட்டு 10 கார்ட்டனுக்கு பார்த்தோம் அப்படின்ட்டிங்கன்னா 5 ரியாலு கிட்ட கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து வாங்குறது. 5 ரியாலுங்கிறது இவங்களுக்கு பெருசாக இருக்காது. நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணோம் அப்படின்ட்டிங்கன்னா 110 ரூபா கிட்ட வருதில்ல. அதனால் நான் எப்போதும் இங்கே தான் வந்துட்டு வாங்குவேன். கடைக்கு போகிற வழி தானே. கடைக்கு போயிட்டு கரெக்டாக சாப்பாடு வாங்குற டயத்துக்கே வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 10:23. சாப்பாடு தான் வந்துட்டு வாங்க போகிறோம். வாங்க போய் சாப்பாடு வாங்கலாம். ஏற்கனவே நிறைய இடத்த காட்டினதுனால தாங்க நான் வந்துட்டு அந்த கடையெல்லாம் திரும்ப நான் காட்டல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உள்ளே ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்து நான் அதையுமே நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே காட்டிட்டோமே, அதையே எதுக்கு திரும்ப திரும்ப காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன்டா சாப்பாடு வாங்குறத மட்டும் டெய்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இது வந்துட்டு நம்ம போகிற இடத்த காட்டுறோம்ல, அதுக்காக. ரெகுலர் டியூட்டி தாங்க. மணி பார்த்திங்கன்னா 1:16. ஏஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். ஒயிட்டும் வாங்கணும், பிளாக்கும் வாங்கணும். ஏஸுங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க, குப்பூஸு தான். குப்பூஸுன்னு சொன்னால் தான் எல்லாம் ஊரில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும். குப்பூஸ்னால் இந்த ஷவர்மாவில் ரொட்டி இருக்கும்ல, அதே தான். ஆனால் மெல்லிஸாக இருக்காது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது வந்துட்டு அந்த கடையிலே வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பீஸா பேக் பண்ணுறாங்கள்ல, அதே மாதிரி தான் நெருப்பில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்துட்டு வாங்குறது. மீரா மார்ட்டில் வாங்கியாச்சு. அரிசி மாவில் குப்பூஸ் வாங்கியாச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா கோதுமை குப்பூஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். கொய்த்தில் வந்துட்டு எல்லாத்தையுமே குப்பூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறது. இங்கே தான் வந்துட்டு ஏசு, தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குது. தோஸ்துங்கிறது வந்துட்டு ப்ரெட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு இதையுமே அது மாதிரி தான் சொல்கிறாங்க. வந்த புதுசில் அப்படி சொன்னாங்க ஒரு சில டைம். கொய்த்துக்கு இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா லாங்குவேஜ் வந்துட்டு சேம் தான். ஆனால் பொருளுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வித்தியாசமாக பேராக இருக்கும். அங்கே உள்ள பேரில் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவங்க இந்த ஊரில் உள்ள பேர் சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியாது. இப்போ தான் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு நிறையா நான் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். வாங்கியாச்சு கோதுமை குப்பூஸு. கோதுமை குப்பூஸ் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். மேலே வந்துட்டு அந்த கரிஞ்சீரகம், பெருஞ்சீரகம் அதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. பெருஞ்சீரகம்னா சோம்பு, கரிஞ்சீரகம் உங்களுக்கு தெரியும். அது நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க, நல்லா உப்பி இருக்கும். அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வரையும் கூட வச்சு கூட சாப்பிட்லாம், மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும், நல்லா உப்பி இருக்கிறதுனால. அதனால தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து வாங்குறது. இந்த பேங்க்குக்கு போகிற டியூட்டி மட்டும் நம்மளை ஒட்டு போகாது போலங்க. மணி பார்த்தீங்கன்னா 4:44. பேங்க்கில் போய் பணம் தான் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வரலாம். ஒரு இடத்துல மிஷின் வேலை செஞ்சுன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே வந்துட்டு மிஷின் வேலை செய்யாது ஒரு சில டைம். ஒரு சில இடத்துல வேலை செய்யலைன்னா எல்லா இடத்துலையுமே வேலை செய்யாது. ஆனால் இவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணு அப்படிம்பாங்க. அதான் வந்துட்டு தலைவலி. இன்றைக்காவது இந்த பெரிய பேங்க்குக்கு போவோம், வேலை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவோம். பார்ப்போம், போய் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இங்கே வேலை செய்யலை. இப்போ அடுத்து வந்துட்டு சாரி இப்போ சொன்னாங்க, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். மதியானாவில் செக் பண்ணால் வேலை செய்யலை. கடைசியாக இங்கே மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். வேலை செய்யலை அப்படின்னா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அடுத்த டியூட்டி ரெடியாக இருக்குதுங்க. மேடம் வெளில போகிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே வேலை செய்யலை, இங்கே மட்டும் செக் பண்ணுறேன். இங்கே வேலை செய்யலை அப்படின்னா நேராக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி.
நம்ம சொன்ன மாதிரி எந்த பேங்க்குமே வேலை செய்யலைங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த டியூட்டி வந்துருச்சு 5:10க்கு. மக்களே மேடமை ட்ராப் பண்ணியாச்சு. அங்கே பக்கத்தில் அந்த செடியை பார்த்தேன். என்ன செடின்னு தெரியுதா? எருக்கஞ்செடி. சின்ன வயசில் நான் அந்த செடியெல்லாம் விசைச்செடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பாலைவனங்க. யாரோ தண்ணி வச்சு வளர்க்குறாங்க போல். இந்த பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. வீடே வந்துட்டு கிடையாது. யாரோ தனியாக தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க போல். ஆனால் இப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரியுது, இது விசைச்செடிலாம் கிடையாது, நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூவை வந்துட்டு உடப்போம். ஏதாவது மனசில் வேண்டிக்கிட்டு எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உடப்போம். சவுண்டு வந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா பாஸ் ஆகும், சவுண்டு வரலன்னா ஃபெயில் ஆகும்ன்றதெல்லாம் ஒரு காலங்க. நீங்கள் யாராவது அதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:15. மேடம் வெளில போகிறாங்க போல். நேற்று தான் வந்துட்டு சொன்னோம், இன்றைக்கி வெளில போகிறாங்க. மேடம் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ண உடனே நம்ம ஸ்பான்சர் கால் பண்ணி ஆப்பிள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். நம்ம நேற்று தான் வந்துட்டு சொன்னோம், நம்ம வந்துட்டு நைட்டு டியூட்டிலாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க காதில் விழுந்துருச்சு போல். ஓஹோ அப்படியா, சரி இரு உனக்கு நாளைக்கே வெளில போகிறேன் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி எத்தனை மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:24. லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, நேராக போக வேண்டியது தான். கடை பேரை பார்த்தா ஏற்கனவே போன கடை மாதிரி தான் இருக்குது. தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். கடை பேர் கேமல் ஸ்டெப்பு. ஏதோ ஒட்டக இது சம்மந்தப்பட்ட கடை தான். சௌரா இல்லை வந்துட்டு அந்த காஃபி அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். லொக்கேஷன் காட்டுற இடத்த பார்த்தா ஏற்கனவே நான் போயிருக்கேங்க. ஆமாங்க, ஏற்கனவே நான் போயிருக்கேன். கேப்பச்சின்ன கடை தான் அது. ஏற்கனவே நான் வந்துட்டு போயிருக்கேன் அந்த கடைக்கு. செம்மையாக இருக்கும் இன்டீரியரு, உள்ளே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். நாங்கள் ஆளுங்க இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கடைக்கு வரேன். ஆனால் நான் கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. வாங்க போய் வாங்கலாம். வாங்கிட்டு அடுத்து எங்கேயும் வெளில போகணுமா? நைட்டு டின்னர் இன்னும் வாங்கலை. அநேகமாக வாங்குற மாதிரி இருக்கும். வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, கடைக்கு வந்தாச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்துட்டு கடை. செம்மையாக இருக்குது இல்லை? செம்ம பெரிய கடைங்க இது. உள்ளே ஆள் அதிகமாக இருந்தாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், இன்டீரியரு, காஃபி இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேப்பச்சின்ன கடை தாங்க இது. இந்த பாருங்கள், கேப்பச்சின்ன கடை தான். நம்ம சொன்ன மாதிரி ஷவர்மா அல்லூஸில் ஷவர்மா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம மெய்டு வந்துட்டு இது வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஃபிஷ்ஷும் ஐஸ்கிரீமும். அதான் மக்களே, பரவாயில்லைங்க. நம்ம மேடம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. 1:25க்கெலாம் டியூட்டி முடிஞ்சிருச்சு. நேராக போய் வண்டியை பார்க் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். இதை ஏன்டா திரும்ப காட்டுறேன்னு கேட்குறீங்களா? நம்ம காலையில் வண்டி கழுவல, நேற்று அடித்த மண்ணு காத்தி தான் அப்படியே இருக்குது. இப்போ போய்ட்டு 4 வண்டியை கழுவணும். அவங்க கழுவிட்டு தான் தூங்கணும் மக்களே. பாய்.